கடந்த சில வாரங்களாய் கலாத்தியர் புஸ்தகத்தை நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். கலாத்தியர் பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு விசுவாசிக்கு அடிப்படையாய் தேவைப்படுகிற ஒரு சத்தியம், பேசிக் நாலேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, பேசிக் திங் எங்கே இருக்குதுன்னா கலாத்தியர் புஸ்தகத்தில் தான் துவங்குது. இதை குறித்து நீங்கள் கேள்விப்படலைன்னா முதல்லேருந்தே நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். ஃபஸ்ட்லேருந்தே கேட்டால் தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இது ரொம்ப டீப்பாக உங்களுக்கு புரியும். வரலாற்று பூர்வமாகவும் அதனுடைய ஆதாரபூர்வமான காரியங்களோடு நிறைய நான் சத்தியங்களை உங்கள் மத்தியில் பிரசங்கிச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்காதவங்க அதை கண்டிப்பாக போய் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆழமான விசுவாசத்தை உங்களிலே நிலைநாட்டுவார். முதல் 5 வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை கடகட வாசிங்க வேகமா. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை உடையபடி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பாருங்க, இது ரொம்ப இந்த பழைய பிரமாணம் புதிய பிரமாணம் இந்த இதுக்குள்ள நிறைய கேள்விகள் நிறைய ஜனங்களுக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்குது. பழைய பிரமாணம் ஏன், புதிய பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது? சிலவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக என்னன்னே தெரியல. போதிக்கிறதும் சில சபைகள் அப்படியே ஒரு டவுன் அப்பாக போதிச்சிருச்சு. சில இடத்துல நியாயப்பிரமாணத்தையே உயர்த்தி தான் பேசுகிறாங்க. சிலர் நியாயப்பிரமாணத்தை உள்ள வச்சுட்டு போதிக்கிறாங்க. எப்படி தான் புதிய பிரமாணத்தை போதிச்சாலும், கவனமாக கவனிங்க, ஒரு ஆள் புதிய பிரமாணத்தையே போதிச்சாலும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷ புத்தகத்தை போதிச்சிருக்கலாம், அல்லது நிருபங்களை போதிச்சிருக்கலாம். எப்படி போதிச்சாலும் ஒரு ஆளுக்குள்ள அந்த நியாயப்பிரமாணத்தின் சாயல் உள்ள இருந்துச்சுன்னா அந்த வசனத்தையும் அப்படிதான் வைக்கணும் பண்ணுவாங்க. ஏன்னா புது உடன்படிக்கையின் சத்தியத்தை தெரிந்தும் அனுபவித்தும் திரும்பவும் நியாயப்பிரமாணத்துக்கு போன ஒரு சபையை குறித்ததான எழுத்துதான் இந்த கலாத்தியர் புஸ்தகம். கவனமாக கவனிக்கணும். மறுபடியும் இந்த கலாத்திய புஸ்தகம் எழுதப்பட்டதன் காரணம், தேவன் எனக்காய் மரித்து, என் பாவங்களுக்காய் மரித்து என்னை உயிர்த்தெழுத வச்சிருக்கிறாரு. நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். இந்த சத்தியங்கள் எல்லாம் கேட்டு ரட்சிப்படைந்து ஞானஸ்தான சத்தியத்துக்குள்ள எல்லாம் வந்த ஒரு சபை தான் கலாத்திய சபை. இந்த சபை மறுபடியும் எங்க போயிட்டு, பக்கவாட்டு வழியாய் வந்த இன்னொரு உபதேசம் அவர்களை மறுபடியும் நியாயப்பிரமாணத்தின் வழிபாட்டுக்காரர்களாய் ஃபாலோவர்ஸா மாத்திருச்சு. அதனாலதான் மிகுந்த வருத்தத்தோடும் பாரத்தோடும் கர்ப்ப வேதனையோடுன்றான் இந்த அதிகாரத்துல. கர்ப்ப வேதனையோடு நான் இதை என்ன செய்யறேன், உங்களுக்கு இதை எழுதுறேன். அப்போ கர்ப்ப வேதனையோட இந்த 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 சத்தியத்தை மறுபடியும் இந்த சபைக்கு போதிக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ இது எவ்வளவு முக்கியம்னு பாத்துக்குங்க. புரியுதா? அப்ப நியாயப்பிரமாணம்னா உங்களுக்கு நல்லா தெரியும். 10 கற்பனைகள் அடங்கிய உபகற்பனைகள். அதன்படி செய்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், அதை செய்யாதவன் ஆசீர்வதிக்கப்பட மாட்டான். ஸோ இதை பத்தி உங்களுக்கு நிறைய அதுல இருக்கிற டவுட்ஸு, அதில் இருக்கிற நிறைய சத்தியங்களை நான் உங்களுக்கு போதிச்சிட்டேன். இது நமக்கு இன்னைக்கு 4வது அதிகாரத்தை முழுவதும் பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, பின்னும் நான், முதல் வசனத்திலே கவனிங்க, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளி ஆனவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை.
எப்படிங்க? வசனத்துல இருக்குது. பின்னும் நான் சொல்லுகிறேன் என்னன்னா, ஒருத்தன் சுதந்திரவாளியா இருக்கிறான்னு வச்சுக்கோ, எல்லாவற்றுக்கும் அவன் தான் எஜமானான். அப்படித்தானே? இப்ப பாருங்களேன், பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார், அப்படித்தானே? அப்ப பிரைம் மினிஸ்டர் முழு நாட்டுக்கும் சுதந்திரவாளி. அவர் சுதந்திரவாளியா இருந்தும், அவர் எஜமானனா இருந்தும், இன்னும் அவர் சிறு பிள்ளையா இருக்கிறாரு இல்லையா? ஒருவர் முழு நாட்டுக்கும் பிரதமராய் அல்லது கவர்னரா அல்லது சீஃப் மினிஸ்டரா அல்லது ஒரு மேனேஜரா, ஒரு கம்பெனியோட ஓனரா, எப்படி இருந்தாலும் ஒரு கம்பெனியோட ஓனர் வச்சுக்கோங்க, அந்த ஓனர் அவர் தான் சிஇஓ இல்லையா? அப்போ சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அவர் தான் எல்லாத்துக்கும் கண்ட்ரோலர், அவர் தான் உங்க ஃபவுண்டர் எல்லாரும் வச்சுக்கோங்களேன். அவர் எல்லாத்துக்கும் எஜமானன் அவர் தான். அப்படி இருந்தும் அதை அவர் அனுபவிக்காம இருக்கிறார், அதை ரூல் பண்ணல, அதை அனுபவிக்காம இருக்கிறார். அப்படின்னா தேவன் உனக்கு எல்லாவற்றுக்கும் சுதந்திரத்தை தந்தும், அப்ப அதுக்கு முன்ன சுதந்திரம் இல்லையா? இல்ல. நியாயப்பிரமாணம் 10 கற்பனைகள் உங்கள் சுதந்திரத்தை பறித்து வைத்திருந்தது. அதை நீ செய்யலைன்னா அது சாபம் அப்படின்னு சொல்லிச்சுது. அதனால இவனுங்க எல்லாரும் கடவுளை கும்பிடணும், கடவுள் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு தெரிஞ்சும் இந்த உலகத்தை, இந்த வாழ்வை அனுபவிக்க முடியாம இருந்தானுங்க. அப்போ இங்க சொல்றான், இத உங்களுக்கு இப்ப அனுபவிக்கும்படி தேவன் கொடுத்துட்டாரு. உங்கள் சாபங்கள் சிலுவையில முறிக்கப்பட்டாச்சு, உங்களுக்கு சுயாதீனத்தை கொடுத்து விட்டாரு அப்படின்னு அதானே புதிய உடன்படிக்கை சொல்லுது. கிருபையினாலே உங்களுக்கு ரட்சிப்ப தந்திருக்கிறாரு, உங்கள் பாவங்களை அவர் மன்னிக்கிறார், கிருபையாய் மன்னிக்கிறாரு. இனி பாவத்துக்கான கணக்க அவர் உங்கள்கிட்ட கேட்கல, இயேசு பாவத்துக்கான பரிகாரத்தை செய்து முடிச்சிட்டாரு. அந்த சுதந்திரத்தை நீங்க பெற்றிருந்தோ, சகலவற்றுக்கும் எஜமானனாய் இருந்தோ, நீங்க சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவுக்கும் அடிமையானவனுக்கும் அடிமையானவனையா 10 கற்பனைகளுக்கு கீழே இருக்கிறவனுக்கும் இயேசுவின் கிருபையின் கீழ் இருக்கிறவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அல்லேலூயா. இயேசு உனக்கு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு உன்னை நீதிமானாக்கி இருக்கிறார். நீ சகலவற்றுக்கு சுதந்திரவாளி. நீங்க ராஜாவாக தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. நீங்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கிறீர்கள். இந்த சுதந்திரத்தை இயேசு கொடுத்திருக்கிறார்ன்றத பவுல் சுவிசேஷமா அறிவிச்சிட்டார். யாருக்கு? கலாத்திய சபைக்கு. இப்ப இந்த கலாத்திய சபை என்ன செய்யுதுன்னா, யூதர்கள் நிமித்தம் மறுபடியும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? போதனைய அப்படி இல்ல இப்படி இல்லையா, நான் அதை போதிச்சிருக்கிறேன், நீங்க வேணா கேக்குங்க. அப்போ யூதர்கள் இல்ல நீ மறுபடியும் விருத்த சேதனம் பண்ணணும், ஆபிரகாமின் படி நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா அப்படி இப்படி இவங்களை போட்டு குழப்பி இவங்களை என்ன பண்ணிட்டாங்க? நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியும்படி வச்சுட்டாங்க. மறுபடியும் விருத்த சேதன அந்த பிரமாணத்துக்குள்ள போய் 10 கற்பனைகளை கை கொள்ளுகிற ஆளுகளா மாறிட்டானுங்க. சரியா? அப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தும் நீங்கள் இன்னும் என்னவா இருக்கிறீங்க? அடிமையா இருக்கிறீங்களாடாப்பா அப்படின்னு கேட்கிறார். அடுத்த வசனம், தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கு வீட்டுக்கு விசாரணைக்காரருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறான். 2வது வசனம், தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் என்னது? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும் காலம் வரைக்கும் பிதாவாகிய தேவன் வச்சிருந்த அந்த நேரம் வரைக்கும் யாருக்கு எதுக்குள்ள நம்ம இருந்தோம்? நியாய பிரமாணத்துக்குள்ள வீட்டு விசாரணைக்காரருக்கு கீழ்ப்படிக்கப்பட்டிருக்கிறான். அப்படின்னா நியாய பிரமாணத்துக்குள்ள போன வாசம் நான் பேசினேன், அடைத்து வைக்கப்பட்டிருந்தீர்கள். எப்படி? நியாய பிரமாணத்தால கட்டப்பட்டிருந்தோம். புரியுதா? பாவம் செஞ்சியோ செய்யலையோ என்ன செய்யற? நியாய பிரமாணம் நம்மள பாதுகாக்க தான் செஞ்சது முடிஞ்ச அளவுக்கு இல்லையா அப்படின்னு இருக்குது. 3வது வசனம் போடு. அப்படியே நாமும்
சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். உலகத்தின் வழிபாடுன்னா என்ன? பாவம் இல்ல. உலகத்தின் வழிபாடுனா இவ சொல்றத கேட்கிறான். பாரம்பரியம் பாரம்பரியம் சொல்றபடியே கேட்டு இனி சர்ச்சு போல செத்த சர்ச்சு போ ஞாபகப்படுத்த என்னது? சர்ச்சு போலனா சாபம் இல்லையா? கற்பனைகளை கை கொள்ளனா ஒரு கற்பனை, எந்த கற்பனையை கை கொள்ளனா அந்த கற்பனையின்படி என்ன செய்யுது? ஆத்மா என்ன செய்யும்? செத்துட்டே இருக்கும். ரைட்டு, ஓகே. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளை இருந்த காலத்தில் உலகத்தின் வழிபாடுக்கு அடிமைப்பட்டவர்களா இருந்தோம். 4வது வசனம் போடுங்க. நான் புத்திர சுவிகாரத்தை அடையும்படிக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாய். எப்படி? அடுத்த வசனம் போடுங்க. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழான ஒரு நம்முடைய குமாரனாகி தேவன் அனுப்பினார். இல்ல ஒரு கேள்வி, இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். காலம் நிறைவேறின போதுன்னா நியாய பிரமாணத்தின் காலம் எப்ப நிறைவேறுச்சு? இயேசு சிலுவையில அறையப்பட்டு அவர் உயிரோட எடுங்கிற போது நியாய பிரமாணத்துக்கு காலம் முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன காலம்? கிருபையின் காலம், புதிய உடன்படிக்கையின் காலம். அதாவது ஆவியின் பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த காலம் நிறைய தேவன் அனுப்பினார் இல்லையா? அது முந்தின 4வது வசனம் போடு. நான் எதுக்கு வேண்டி காலம்? புத்திர சுவிகாரத்தை அடையும்படி. ஏன் புத்திர சுவிகாரம்? அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரம் எப்போ வந்துச்சு? நீங்கள் பயப்படாமல் பயமுள்ள ஆவியை பெறாமல். ஓகே, இன்னொன்னு அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற. எப்ப பத்தீங்க இந்த ஆவிய? முதல்ல புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆவி எப்ப வந்தது இந்த பூமிக்கு? பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் யாரு? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவிய பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். அப்ப அதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? நீ குழந்தையாய் இருக்கும் காலம் வரைக்கும் ஆவியானவரை அனுபவிக்க முடியாது. 2 கொரிந்தியர் 2:14 எடுங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? எல்லாத்துலயும் உங்களுக்கு வெற்றியா? எப்படி? எல்லாத்துலயும் வெற்றி உண்டா இல்லையா? இன்னைக்கு முதல் ஆராதனை வந்தவங்களுக்கு தெரியும். எல்லாத்துலயும் வெற்றி உண்டா இல்லையா? உண்டு தானே? எல்லாத்துக்கும் வெற்றி உண்டா? உண்மை தானே? நம்ம சபைக்கு அது கரெக்டா தெரியும் இல்லையா? அப்போ கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லாவற்றும் நம்மள என்ன செய்வாராம்? வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்ப எல்லாத்திலையும் ஜெயிக்கிறதுக்கு தான் யாரு வந்தா? பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்வார்? சுதந்திர வாழ்க்கையின் அடிமையான நியாயப்பிரமாணம் 10 கற்பனைகள் உங்களை அடிமையா இருக்கும், அடிமையா வச்சிருக்கும். வச்சிட்டு சொல்லும், இத நீ செய்யலைனா நீ சபிக்கப்பட்டவன்னு சொல்லும். ஆனா புதிய பிரமாணம், இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, உன் தவற மன்னிச்சு. என்னது? புத்திர சுவிகாரத்தின் ஆவி வந்த உடனே என்ன வந்துச்சுன்னா, அப்பா
பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவி நமக்குள்ள வந்த உடனே என்ன ஆச்சுன்னா நம் தவறுகள். ஏன் அப்பா பைபிள் சொல்லுது இல்ல, உன்னை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் பாவத்தை. அப்போ ஒரு அடிமையானவன் எப்பொழுதும் அடிமையா தான் இருக்கிறான், அவன் தண்டனைக்கு உட்பட்டவன். ஆனால் பிள்ளையானவன் சுதந்திரவாளி. யாருக்கு? அப்பனுடைய எல்லாத்துக்கும். அப்பா ஐஸ்வர்யத்தோட இருக்காருன்னா பையனும், அப்பா சுகத்தோட இருக்காருன்னா, அப்பா தைரியமா இருக்காருன்னா, அப்பா அதிகாரத்தோட இருக்காருன்னா, சுதந்திரவாளி என்பவன் அப்ப எப்படி இருக்கிறாரோ அப்படியே பிள்ளையும் இருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க பவுல் எவ்வளவு சூப்பரா பிரசங்கிக்கிறான் பாருங்களேன். பிள்ளையானவன் எல்லாத்துலயும் சுதந்திரவாளியா இருக்கிறான். ஏசாயா திருப்பிக் கொள்ளுங்க 56:5. நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும். இது யார் எழுதுனதுன்னு தெரியுமா? யார் எழுதிருக்கா? ஏசாயா எப்ப உள்ளவன்? இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி உள்ளவன், தீர்க்கதரிசி இல்லையா? இவன் எந்த காலத்தை குறித்து எழுதுறான்னா புதிய பிரமாணத்தின் காலத்தை குறித்து எழுதுறான், ஆவியின் பிரமாணத்தை குறித்து எழுதுறான், இயேசுவின் நாட்களிலே என்ன நடக்க போகுதுன்றதை எழுதுறான். நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும். பழைய ஆலயத்தில் இதெல்லாம் உண்டா? போக முடியுமா? பொம்பளை போலாமா? ஓடிரு. ஆம்பளனா அவன் என்ன செய்யணும்? 2 பேர்லாம் அந்த பக்கம் நெல், அப்படித்தானே இல்லையா? அப்போ நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய. அப்ப குமாரரும் குமாரத்திகளும் யாரும் இல்லை. ஹலோ, பழைய பிரமாணத்துல அப்பான்னு கூப்பிட முடியுமா கடவுளை? முடியாது. ஆனா எங்க சொல்றாரு? என் ஆலயத்துக்குள்ள என் பிள்ளைங்க குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பாங்க, அவர்களுக்குரிய இடத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன், கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தை. எப்படி? அங்க எல்லாருக்கும் என்ன இருந்துச்சு? ஆபிரகாமுக்கு பேர் இருந்ததா? யோபுக்கு பேர் இருந்ததா? தாவீதுக்கு பேர் இருந்ததா? பேரும் புகழ் இருந்ததா? சாலமனுக்கு பேரும் புகழ் இருந்ததா? அதை பார்க்கிலும் உத்தம இடத்தை. உத்தமன்னா என்னது? உத்தமன்னா என்னது? என்னுடைய உத்தமம் அப்படின்னா என்னுடைய என்னுடைய பெஸ்ட் பிளேஸ், என்னுடைய ஸ்பெஷல். எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குல்ல. இப்ப நான் எனக்குன்னு ஒரு உரிமை இருக்குது இல்லையா? என்ன இடத்துல எனக்கு என் வாழ்க்கையில எனக்கு இடத்துல என்னென்ன இடத்துல வரணும்ன்ற ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு ஆளுக்கும். எனக்கு உத்தமம்னா என்னுடைய ஆதாரங்கள் அத்தனைக்கும் என்ன செய்வேன்? என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். நான் சொல்றேன், உன் சித்தப்பா உன் பெரியப்பா எங்க உனக்கு உதவியே செஞ்சாலும் அவர்களிடத்துல இருக்கிறதுல எல்லாத்தையும் உனக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த சித்தப்பனுக்கு ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பெரியப்பனுக்கு ஒரு பிள்ளை இருக்குது, அவங்களுக்கான சுதந்திரம் ஒண்ணு இருக்குது. அதையும் தாண்டி உனக்கு அவங்க உதவணும்னா அதை விட கம்மியா தான் உதவ முடியும். ஆனா தேவனே உனக்கு அப்பாவா மாறிட்டார்னா அவருடைய எல்லாத்துலயும் உனக்கு டைரக்டான உரிமை, ஈக்குவல் அந்தஸ்து. சபை புரியுதோ? கேட்கறது பயங்கரமான மேட்டராகும். ஆளுக்கு இன்னைக்கு அக்கௌண்ட்ல இருக்கிறதுல என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எனக்கு ஜிபே பண்ணணும். 2வது, இந்த மாசம் ஃபுல்லா அக்கௌண்ட்ல வரதெல்லாம் இந்த மாசம் வரதெல்லாம் எழுதி வச்சிடணும். வைக்கிறீங்களா? தலை மட்டும் ஆடுது, ஆனா மனசு வேற மாதிரிலாம் இருக்குது. இல்லை, நான் சொல்றேன்,
ஏன்னா அவ்வளோ பெரிய ரகசியங்களை தான் நம்ம கேட்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு அவ்வளோ பெரிய சுதந்திரத்தை தேவன் கொடுத்துருக்காருப்பா. மோசேக்கு இல்லாதது, தாவீதுக்கு இல்லாத சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஆனா என்னவா இருக்கிறோம்? சிறு பிள்ளையா இருக்கிற காலம் வரைக்கும் இத அனுபவிக்க முடியாது. நான் சொன்னேன்ல, உனக்கு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார், ஆனா உனக்கு அதை பத்தி தெரியல, அதை பத்தி ஐடியாவே இல்லைன்னா அது உனக்கு விசுவாசமா? விசுவாசமா வரலன்னா என்ன செய்வ? பெற்றுக்கொள்ள முடியாது, அனுபவிக்க முடியாது இல்லையா? அப்ப அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருள்வேன்னு சொல்லிட்டு அருள்ட்டாரா? ரைட். இனி திருப்பி வாங்க. கலாத்தியர் 6:7 போடுங்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். எஸ் எஸ். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால். எப்படி இருக்க? புத்திரர்னா என்னது? மேலும் நீங்கள் புத்திரராய் சொல்லுங்க. நான் மேலும் புத்திரனா இருக்கிறதுனால, புத்திரியா இருக்கிறதுனால, புத்தேரி இல்ல புத்திரி, மகள், இப்படி சொல்லுங்க. மேலும் மகனாக நான் இருக்கிறபடினால, மகளாக நான் இருக்கிறபடினால எனக்கு ஒரு அப்பா கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை நான் அப்பான்னு கூப்பிடலாம். அந்த அப்பா தான் எனக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அப்போ அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் எனக்கு குமாரனுடைய ஆவியை இருதயங்களில் அனுப்பினார். எந்த ஆவி எனக்குள்ள இப்ப வச்சிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? குமாரனுடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறது. அப்ப குமாரனுடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறது. வார்த்தை போடு, 7 போடு. ஆகையால் இனி நான் அடிமை இல்லை. பூச்சி மாறி, புழு மாறி, அசிங்கமா அடிபட்டேன். அடிபட்டு தான் உனக்கு பிதாவுடைய நாமத்தை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படி பிதாவுடைய ஆவி, குமாரனுடைய ஆவி, இப்ப பரிசுத்த ஆவி உனக்கு கொடுக்கப்பட்டு, இப்ப அந்த ஆவி எனக்குள்ள வந்திருக்கு. புரிஞ்சுக்கங்க சத்தியம். நம்ம எல்லாம் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறதுக்கான தகுதி இழந்திருந்தோம். எதனால? நியாயப்பிரமாணம் குறுக்கிட்டதுனால நம்ம அப்பான்னு அவரை கூப்பிட முடியாது. ஏன்னா அதை செய்யறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை. நான் செய்யறதுக்கு முயற்சி எடுத்து செய்யவும் முடியாது. அதனால தேவன் என்னை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படி சிலுவையை சுமந்து தீர்த்தார். இப்ப சிலுவையின் மூலமாய் நான் அடிமையா இல்லாதபடிக்கு சுயாதீனனாய், சுதந்திரனாய் மாறி இருக்கிறேன். இப்போ ஆபிரகாமுக்கு கிடைக்காத வாய்ப்பு, தாவீதுக்கு கிடைக்காத வாய்ப்பு, மோசேக்கு கிடைக்காத வாய்ப்பை கர்த்தர் கிருபையாய் உனக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். We are the son of God. தேவனுடைய புத்திரர்கள். We are the men of God. But the peoples, the religion என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா, கிறிஸ்தவ மதம் என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா, ஒன்னு நீ தாழ்த்தினா நீ உயர்த்தப்படுவேன்னு சொல்லி எதை சொல்லி கொடுத்துனா, மாம்ச பிரகாரமான தாழ்மையை சொல்லி கொடுத்தது. ஆவியின் உள்ளான மனுஷனுடைய தாழ்மையை சொல்லி கொடுக்கல. தாழ்மைன்னா அப்பா சொல்றாரு என் பிள்ளைன்னு, நீ அப்பாவை எப்படி கூப்பிடணும்? அப்பான்னு கூப்பிட முடியாம 4000 வருஷம் ஜனங்கள் பின்ன கிடந்தாங்கடா, கீழே கிடந்தாங்க, அடிமையா கிடந்தாங்க. பாவம் வந்ததுனால இன்னைக்கு நீ பாவியா இருந்தா கூட அப்பான்னு கூப்பிடலாம். அந்த சுதந்திரம் உனக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டது. மகளே, மகனே, கேட்டுக்கோ. This is a true, ultimate truth தான். பாவம் உள்ள வந்த உடனே நான் இன்னைக்கு ஒரு வீடியோ கிளிப்ஸ் உங்களுக்கு போடுவேன். என் தேவனேன்னு சொல்றேன். தேவன்னா யாருன்னா பழைய பிரமாணத்தின்படி கூப்பிடுறாரு. பாவம் வந்தா
தேவன். பாவம் போச்சுன்னா உன் பாவத்தை நான் எண்ணாது இருக்கிறேன், ஏன்னா என் பிள்ளை எல்லாத்தையும் எடுத்துட்டான்டா. இது இது இந்த வெளிப்பாடு எந்த சபைக்கு இருக்குதோ அந்த சபையோட குற்ற உணர்வை மாறிடுங்க. குற்றபோதமே. உங்க அப்பா நல்லா தெரியும், உங்க அப்பாவுக்கு நீ தப்பு தான் பண்ணியிருக்கேன்னு. ஆனா உன் அப்பா கிட்ட போகும்போது உனக்கு குற்ற உணர்வு இருக்கலாம். ஆனா அப்பா கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் நீ தான் அழுவ, உருகி அழுவ. பேச்சு மூச்சு வருமா உனக்கு? நீ கல்லன்னு அவருக்கும் தெரியும், உனக்கு தெரியுது, உனக்கு நல்லா தெரியுது. ஆனா உன்னை அவர் கட்டி பிடிச்சிட்டாரு மகனேன்னு. அப்ப நீ என்ன சொன்ன? பூச்சியா இருக்குது, அருவருப்பா இருக்குது, அப்படியா சொல்லுவ நீ? அப்படித்தானே சொல்லணும். நியாயப்பிரமாணத்தபடி சிலவங்களுக்கு ஜபம் அப்படித்தானே இருக்குது. அந்த ஜபம்னா அப்படித்தானே இருக்கணும். பூச்சி பூச்சின்னு சொன்னா அப்படித்தானே இருக்கணும். பூச்சி தானே, அருவருப்பு தானே. ஆண்டவர் நீ பூச்சின்னு சொன்னோன்னு ஆண்டவர் சொல்லு அப்படிதான் சொல்லணும். அப்படித்தானே? அப்ப நீ பூச்சி சொல்லுவியா? கர்த்தர் நம்மளை அடிமையிலிருந்து மீட்டு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். என்ன சுயாதீனம்னா பிள்ளை. பிள்ளை பிள்ளைன்னா அடிமை இல்லைன்னு அர்த்தம், வேலைக்காரன்னா அடிமைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ரைட்டா? கரெக்ட். அடுத்து வாங்க. நீங்கள் தேவனை 8வது வசனம் போடுப்பா. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவன் அல்லாதவர்களுக்கு அடிமையா இருந்தீர்கள். எப்படி எப்படி? சுபாவத்தின்படி தேவன் அல்லாதவர்களுக்கு அடிமையா இருந்தீங்கன்னு என்னது? அடுத்த வசனத்தை கூட படிப்போம், உங்களுக்கு புரியும். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்கிற பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்கள். இது என்னது? நமக்கு இங்க வேற மாதிரி பொருந்தும், அதை நான் 2வது சொல்றேன். இது என்னன்னா, அன்னைக்கு நியாயப்பிரமாணத்தின்படி வருஷத்துக்கு 3 வாட்டி என்ன செய்யணும்? எருசலேம் போகணும். எத்தனை வாட்டி போகலன்னா என்ன? சாபம், செத்த பயாச்சு. பைசா இல்லைன்னு என்ன? செத்த போ, சாபம். அதான் வருஷங்களையும் நாட்களையும் பார்க்குறீங்க. அடுத்து என்ன செய்யணும்? 10 கற்பனைகளை கை கொள்ளணும். ஓய்வுனால என்ன செய்யணும்? சேர் நாக்காலிய அசைக்கப்படாது, உமிழ்நீரை உழுங்கக்கூடாது. இதெல்லாத்திலிருந்தும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உங்களை மீட்டெடுத்திருக்கிறாரு. மறுபடியும் நீ அதையே செய்யறியே, உலக வழக்கத்தின்படி செய்ய. அன்னைக்கு எருசலேமில் இருந்த வழக்கம் அது. ஹல்லேலூயா. இந்த எல்லா கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் செஞ்சிருக்காரு, மீட்டெடுத்திருக்கிறாரு. நாட்களை நேரங்களையும் பார்த்து காரியம் செஞ்சிட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இத பவுல் விளக்குறாருங்க. எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, உலக வழக்கத்தின்படி நீங்க செய்றீங்களே, இது எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. ரைட்டு. அடுத்து பாருங்க. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்று. என்ன பிரயாசம்? என்ன பிரயாசம் பண்றான்? உபதேசிச்சிருக்கிறான். ஏற்கனவே அவ்வளோ பெரிய பாருங்களேன், நான் சிலவற்றை எல்லாம் பாருங்களேன், மணிக்கூர் கணக்கில் ஊழியம் பண்ணியிருப்பேங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டனே, எல்லாம் வீணாய் போயிட்டு உங்களை குறித்து பயந்தே இருக்கிறேன். சகோதரரே, என்னை போலாகுங்கள். ஏன் அவன் என்ன போலாகுங்கன்றான்? அவன் ஒரு நயம் யூதன். யூத முறைப்படி எல்லா வழிபாடுகளையும் செஞ்சு வந்தவன். அவன் மாம்ச கிரியைகளை செஞ்சவன். அவன் சொல்ற என்ன போல ஆகுங்க, உங்களை வேண்டி கேட்கிறேன்றான். நான் உங்களை போலும் ஆனேனே. இப்போ பாருங்களேன், நான் நிறைய இடத்துல நான் ஊழியம் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்வேன்? சில இடத்துல எனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அவங்க பேச்சை கேட்டுகிட்டே இருப்பேன்.
உங்களை போல இதை கொண்டு வரதுக்கு உங்களை மாதிரி ஆன யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் அடிமைக்கு அடிமைமானான் பாருங்க. எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்று செய்யலையே, எனக்கு ஒரு அநியாயமும் நீங்க அப்ப செய்யலையே, இப்ப மட்டும் என்ன அநியாயம் செய்றீங்க அப்படின்றான். அப்ப அநியாயம் செய்யறதுன்னா என்ன? சத்தியத்துக்கு பகைஞனாய் இருப்பதுதான் அநியாயம். பாருங்க 13, உங்களுக்கு தெரிந்திருக்கும்படி நான் சரீர பலவீனத்தோடும் முதலாந்தரம் உங்களை சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் ஆரோசியாமலும் தேவதூதனை போல கிறிஸ்து இயேசுவை போல என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். சரீரத்தில் எனக்கு நல்ல பலவீனம் இருந்தது. எப்படி? கண்ணை அடிச்சு பேத்து, எப்படி கையை காலில் அடிச்சு பேத்து விட்டுருந்தானுங்க. எப்படி? சுவிசேஷம் சொல்றதுனால அடிச்சு கையை கால. நம்ம ஆளுங்க என்ன நினைச்சான், அவனுக்கு மற்ற வியாதியாகும் பார்த்தா தெரியலையா, அந்த மாதிரி வியாதி இல்லை அவருக்கு. அவர் எதனா அடிச்சு நொறுக்கி தள்ளினாங்க, செத்தவன் போல ஆனா செத்தேன்னு தள்ளிட்டு வந்தாங்க அவரை. ஸோ அந்த அப்படியே போயினார். எப்படி போயிருக்காரு பாருங்க, எப்படி போயிட்டு இருக்காராம் பார்ப்போம் பாருங்க. அப்படியே சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் ஆரோசியாமல், அதை ஆலோசிச்சு பார்க்காம, அதை ரொம்ப ஆராய்ஞ்சு பார்க்காம தேவதூதனை போல கிறிஸ்து இயேசுவை போல என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த வாக்கியம் எங்கே? என்ன கிறிஸ்துவை போல பார்த்தீர்கள். சிலவங்களை ஆரம்பத்தில் நம்ம ஊழியத்தை பார்த்தா கிறிஸ்து மாதிரி தெரியும். ரெண்டாவது அடுத்து நமக்கு என்ன குறை? காது கொஞ்சம் வாண்டி இருக்கு இல்லையா, மூக்கு கொஞ்சம் சப்பி இருக்கும் இவருக்கு. அடுத்து என்னெல்லாம் கண்ணு காணும்? இயேசு போல நீ இல்லைன்னா இயேசு கூட நீ குறை சொல்லுவ. Do you have a spirit in ஜீசஸோட ஸ்பிரிட் உனக்கு இல்லைன்னா ஜீசஸை கூட நீ குறை சொல்லிடுவ. நான் இது லைஃப்ல நிறைய அனுபவிச்சிட்டேன். எப்படி? கம்மல் மட்டும் இல்லை, நம்மளை பின்னாடி நிறைய குறை சொல்லுவாங்க. எத்தனை பேர் தெரியுமா? சம்டைம்ஸ் வலிக்கும். எப்படி? அப்படி டக்குன்னு நினைக்கும் ஒரு வலி வலிக்கும். இயேசுவே விட்டுருவேன், இயேசுவே அப்படின்னு விட்டுருவேன். ஏன்னா நான் ரொம்ப வலியை விட்டுட்டேன்னா என்ன செஞ்சிடும், அங்கே அவங்களுக்கு வலிக்கும். அந்த மாதிரி அப்படியே விட்டுருவேன். அதே மாதிரி தான் அவன் சொல்கிறான் தெரியுமா? என்ன தெரியுமா சொல்கிறான் அந்த இடத்துல? அந்த நேரத்தில் உன் கண்ணை கூட எனக்கு பிடுங்கி தந்திருப்பீங்க. எப்படி? எப்படி? கீழே சொல்ற, அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்க கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு நான் சாட்சியிடுகிறேன். வருத்தத்தோட சொல்றேன். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்தம், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினால் உங்களுக்கு சத்துருவானேனோ? அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், ஆகிலும் நல்மனதோடே அவைகள் அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களுக்கு புறம்பாக விரும்புகிறார்கள். பாருங்க, அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், ஆகிலும் நல் மனதோடே அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டே உங்களுக்கு. அதாவது பாருங்க, அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுறாங்க. அதாவது முகத்துக்கு நேர இந்த புறம்பான காரியத்துல வைராக்கியமா இருக்கிறாங்க, ஆனா சத்தியத்துல வைராக்கியம் இல்லை, சத்தியத்துல வைராக்கியம் கொள்ளல. ரைட்டா? என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கற்பவிதனையை. இப்ப அவங்கள்ட்ட என்ன நடந்ததுன்னா, உருவான கிறிஸ்து மறுபடியும் என்ன ஆயிட்டாரு? அழிஞ்சே போயிட்டாரு. இப்ப அந்த கிறிஸ்து மறுபடியும், ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின்னு இருக்கு இல்லையா? இப்ப அந்த பழையவைகள் எல்லாம் ஒளிந்து புதுசா மாறி திரும்ப பழசாயிடுச்சு. எங்க போயிட்டாங்க? மறுபடியும் மூல உபதேசத்துக்கு போயிட்டாங்க, நியாயப்பிரமாணத்துக்கு போயிட்டாங்க, பாரம்பரியத்துக்கு போயிட்டாங்க, மதத்துக்கு போயிட்டாங்க, சட்டத்திட்டத்துக்கு போயிட்டாங்க. தேவன் கொடுத்த கிருபைக்கு மரியாதை எல்லாம் போயிடுச்சு. ஹல்லேலூயா. ரைட்டா? பாருங்க, உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் 20, நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருக்கிறது வேறு வகையா பேச விரும்புகிறேன். இப்ப வேற மாதிரி பேசுறாரு. எப்படி? இயேசு நல்லவர், அப்படிதானே? தெரியுமா இல்லையா?
இந்த இயேசு நல்லவரை இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர்னு பேசுனா அப்படியே இப்படிதான் இருக்கும். ஆனால் இயேசு நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் புதிய வெளிப்பாடுகளோடு நீங்கள் கேட்டு கேட்டு கேட்டிருந்தால், புதிய வெளிப்பாடுகள் எப்படி கேட்கணும்? சத்தியத்தை டெய்லி கேட்கிறவங்களா இருந்தீங்கன்னா புதிய புதிய வெளிப்பாடுகளோடு கர்த்தர் நல்லவர்னு உங்களுக்கு காட்டிட்டே இருப்பார் பாருங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? நீங்களும் நல்லவர்களா மாறிட்டே இருப்பீங்க. அப்ப இவன் சொல்றான், இவனுக்கு வேற மாதிரி புதுசா உங்களுக்கு நான் போதிக்கிறேன் அப்படின்றான். எப்படி போதிக்கிறேன்? ஆழமா போதிக்க விரும்புறான். யாரு? கவனமா கவனிங்க. ஆழமா போதிக்க விரும்புறான். இப்படி அதை ஆழமா போதிக்கிறான்னு பார்த்துடுங்க. உங்களை குறித்து நான் சந்தேகப்படுற மாதிரி படுறதுனால நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருக்கிறது வேறு வகையா பேச விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பண்டிருக்கிற விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இது எனக்கு சொல்லுங்க. எப்படிங்க? எப்படி கேட்கிறான்? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புறீங்க, நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கலையா? அதாவது நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புறீங்க, அப்ப நியாயப்பிரமாணம் சொல்றதை நீங்க கேட்கறீங்க தானே? கேட்கறீங்க தானே? சூப்பரா வரான் பாத்தீங்களா நம்ம ஆளுங்களை எப்படி போனோம்? அப்ப பாருங்களேன், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறத நீங்க கேட்கறீங்க, அதனாலதான் நீங்க அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கீங்க. இதை எனக்கு சொல்லுங்க. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே அப்படின்றான். அடுத்து போடுப்பா, கரெக்டா என் கூட இருங்க. ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளை பிறந்துச்சு? யாரெல்லாம்? புஷ்பலீலாலும் புஷ்பலீலா இல்ல, ஈசாக்கும் வேற யாரு? ஈஸ்வரியா. ஒரு கூட சொல்லுங்க. ஈஸ்வரியா இஸ்மவேலா? யார் மூத்தது? அடிமையானவனிடத்தில் எல்லாம் கீழே வாசிச்சுக்கிட்டு நமக்கே டீச் பண்றது. கேட்டதுக்கு பதில் சொல்லனா பார்வேடாய் எப்படி இந்த ரூட்ல எல்லாம் வருவார்? வரட்டும். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுக்கு 2. அவன் கரெக்டா போதிக்கிறான். ஏன்னா ஏற்கனவே அவருக்கு இயேசு குறித்து போதிச்சது அவங்களுக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப குழம்பிட்டானுங்க. திரும்ப எங்க போயிட்டானுங்க? பழைய சர்ச்சுக்கு போயிட்டானுங்க, பழைய சம்பிரதாயத்துக்கு போயிட்டானுங்க. அப்போ என்ன பண்றான்னா அங்கேருந்தே வராரு. எங்கேருந்து? அவன் எந்த இடத்துல எதை ஃபாலோ பண்றானோ அதே சொல்றாரு. ஆபிரகாமுக்கு 2 குழந்தை எங்க இருந்தாங்க இல்லையா? இருந்தாங்க. ஒருவன் யார் இடத்துல பிறந்தது? அடிமையானது யாரு? பிறந்தது இஸ்மவேல். யாருக்கு பிறந்தது? ஆகாருக்கு பிறந்தது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தாள். அடிமையானவள் யாரு? ஆகார். சுயாதீனம் உள்ளவள் யாரு? சாராள். அடுத்து போடு. அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் எப்படி பிறந்தான்? மாம்சத்தின்படி. சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் அப்போ வர்றாரு. பாத்தீங்களா? இப்பதான் இவங்களுக்கு மண்டைக்குள்ள என்ன செய்தோம்? பூச்சி இதெல்லாம் மாறும் பாருங்க. கரெக்டா உள்ள போகும்போது அந்த பூச்சி எல்லாம் மாறும். கரெக்டா உள்ள வராரு. அப்ப அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி வந்தான். ஆவியின்படி, கவனமா கவனிங்க, அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் எப்படி? சுயாதீனத்தில் பிறந்தவன். வாக்கு தத்துவத்தின்படி பிறந்தவன் அர்த்தம் என்ன? ஆவியின்படி பிறந்தது. ஓகே, இப்போ ஆவியின்படி யாரு பிறந்தா? இப்ப நம்மளை யாரு? நீங்களும் நானும் எந்த பிரமாணத்தில் இருக்கிறோம்? ஆவியின் பிரமாணம். யாருடைய பிரமாணம்? ஆபிரகாமின் பிரமாணம். ஆபிரகாமின் பிரமாணம் எப்படி வந்துச்சு நம்ம வாழ்க்கையில? இயேசு மரித்து புறஜாதியா இருந்த நமக்கு ஆவியின் பிரமாணத்தின்படி
ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். வாக்கு தத்தத்தின்படி நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். ஆனா முன்னாடி ஆசீர்வாதம் எப்படி இருந்ததுன்னா, ஆபிரகாமுக்கு பிறகு வந்த மோசையின் மூலமாய் வந்த நியாயப்பிரமாணம் எப்படி சொல்லுச்சுன்னா, நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா இந்த 10 கற்பனைகள் அடங்கிய 613 சட்ட திட்டங்களையும் நிறைவேற்றினாதான் நீ ஆசீர்வதிக்கப்படுவேன்னு ஒரு குழப்பம் உண்டாக்கிச்சு. அது போன வாரம் எடுத்து நீங்க கேட்டுக்கோ. ஒரு குழப்பத்தை உண்டாக்கிச்சு. அப்போ இவங்க எல்லாரும் ஆவியின்படி தொடங்கினவனுங்க மறுபடியும் நியாயப்பிரமாணத்தின்படி பிழைக்கிறதுக்கு தேடிட்டானுங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நியாயப்பிரமாணத்தை மொத்தமா நிறைவேற்றி முடிச்சிட்டு ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் பிரமாணத்தை ஆவியிலே நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றும்படி இப்ப கொண்டு வந்துட்டாரு. எல்லா வாக்குத்தத்தமும் உனக்கும் எனக்கும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நீயும் நானும் அடிமையானவர்கள் அல்ல, சுயாதீனர்கள். ஹல்லேலூயா. இப்ப யாருடைய வம்சம்னா ஆபிரகாமின் வம்சம். நம்ம எப்படி? ஆவியின்படி. எப்படி? நம்மளே நிறைய குலம் கோத்திரம் சொல்றோம் இல்லையா? நம்ம இங்க யாருமே யூதர்கள் இல்ல. ஆனா ஆவியின்படி தேவன் கொடுத்த பிரமாணத்தின்படி நீங்கள் நான் யாரு? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்ன பிரமாணம் வந்துச்சு? உருண்டையா? புதிய உடன்படிக்கையின்படி என்ன வந்துச்சு? ஆவியின் பிரமாணம் வந்துருச்சு. இப்ப நீ நானும் எஸ்ன்னு உள்ள சொன்னா போதும், அவ்வளவுதான். ஆமென். எல்லா வாக்கு தத்துவமும் உன் வாழ்க்கையில வந்து பலிப்பதற்கு நீங்களும் நானும் சுதந்திரவாளி. நாளைக்கு நன்மை வர்றதில்ல, இன்னைக்கு அந்த நன்மைக்கு நம்ம தான் சுதந்திரம். நாளைக்கு நீ ஆசீர்வதிக்கப்படுறது இல்ல, இன்னைக்கே அது உன் பேர்ல எழுதியாச்சு. கல்லா இருந்தவங்க என்ன செஞ்சிருக்கீங்க? டைமண்டா மாறி இருக்கீங்க. கர்த்தர் ஷேப் ஆக்கிருங்க. இல்லைன்னா இருக்க மாட்டீங்க, இருக்க முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, இதை கொஞ்சம் கூட விளக்குறேன், கிளியரா கேளுங்க. இது என்னன்னு கொஞ்சம் கூட டீட்டெயிலா பார்க்கலாம். ஆபிரகாம் 2 குமாரர் இருந்தாங்க இல்லையா? ரைட்டு. அடிமையானவர் 23. இவைகள் 24 போடுப்பா. இவைகள் ஞான அர்த்தம் உடையவைகள். எப்படிங்க? அந்த ஸ்திரீகள் 2 பேரும் 2 அப்படின்னா என்னது? மாம்சத்தின்படி உள்ளது பழைய, ஆவியின்படி உள்ளது ஆகார், ஆகாருடைய சந்ததி புதிய பிரமாணம்னு பேசுறோம். எவ்வளவு சூப்பரா பிரசங்கிக்கிறார் பாருங்க. இதெல்லாம் பயங்கரமான, தேவன் கொடுக்காம இதெல்லாம் வராதுங்க. பாருங்க, அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது என்ன ஏற்பாடு? மோசைக்கு எங்க நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்? சீனாய் மலையிலிருந்து. அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. இந்த சீனாய் மலைக்கு பேர் என்ன தெரியுமா? சீனாய் மலை இருக்குல்ல, நீங்க அரபு கண்ட்ரில போனா சீனாய் மலைன்னு இருக்காது, ஹாகார். எப்படி இருக்கும்? ஹாகார், ஹெச் அப்படி வரும். இப்போ அதுக்கு பேர் என்னது? அப்போ பைபிள் தப்பா? தப்பு இல்லையா? கரெக்ட். பத்தி ஆண்டவர் எவ்வளவு சூப்பரா எழுதியிருக்காரு. அவனு எல்லாம் ஒழுங்கா எழுதி வச்சு புரியாம இருக்கிறானுங்க. ஹல்லேலூயா. பாருங்களேன், இவைகள் ஞான அர்த்தமுடையவர்கள். இப்ப சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. சீனாய் மலையை ஹாகார் வரும், அஹார் என்ன வரும்? ஆமா, எயின்ஸ்னு வரும். ஆமா ஆமா, ரைட், ஓகே. சீனாய் மலை என்ன தந்தது? சீனாய் மலை வந்து என்ன உண்டாச்சு? நல்ல, இனிதான் திரும்ப கேள்வி கேட்பேன். என்ன சீனாய் மலை என்ன வந்தது? நியாயப்பிரமாணம் வந்தது, 10 கற்பனை. புதிய பிரமாணம், ஆவியின் பிரமாணம் எங்க வந்தது? எங்க வந்தது? சியோன்ல இருந்து வந்தது. எந்த சியோன்? பெத்லகேம்ல இருக்கிற சியோன்ங்கிற இதுல இருந்து என்ன வந்தது?
ஆவின் பிரமாணம் வந்தது. சீயோன்ல இருந்து என்ன வந்தது? மாம்ச பிரமாணம். ஏது பிரமாணம்? மோசேன் பிரமாணம் சீயோன்ல இருந்து வந்தது. சீனாயில இருந்து வந்தது. சீயோன்ல இருந்து என்னது வந்தது? ஆவி பிரமாணம் வந்தது. என்னது? இயேசு. புரியுதா? 25. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய். நான் சொன்னேன்ல, அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை தான். அங்க சீனாய் மலைன்னு இருக்காது. இப்போ அரபி தேசத்துல இப்போ அதுக்கு பேர் என்னது? ஆகார். ரைட்டா? ரைட். அடுத்து போட்ட சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளையோட கூட அடிமைப்பட்டிருக்கிறார்களே. இவள் தன் பிள்ளைகளோட கூட, அவ பிள்ளை இல்ல, பிள்ளைகளோடே, அந்த சந்ததி. புரியுதா? இது கூட யாரெல்லாம் சேர்றீங்களோ நீங்க சேர்னா சேரலாம். எப்படி? ஆகார கூட சேருதலாம், சாராள் கூட சேருதலாம். உள்ளதா? அடுத்த வாரம் வந்து எனக்கு ஒரு ஏற்றலா நியாயப்பிரமாணத்தை தூக்கிட்டு வந்துடப்படாது. புரியுதா? கலாத்திய சபை மாதிரி. ரைட்டா? அவர் போதிச்சோதுலையும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இல்லையா? மகிமை இருக்கும். இயேசுன்னு சொல்ற இடத்துல மகிமை இருக்கும். ஆனா சத்தியம் எல்லா இடத்துலையும் இருக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சத்தியம் இருக்கிற இடத்துல தான் விடுதலை இருக்கும். புரிஞ்சுக்கோ. எப்பா நீ நல்லா இருப்பேன்னு சொல்றது நல்லதா? அது கொஞ்சம் நல்லா இருப்பேன்னு தோணுது சொல்லுவது நல்லா இருக்குமா? ஆண்டவர் சொல்றாரு நீ நல்லா தான் இருப்பேன், உன்னை முழு சுதந்திரமா ஆக்கிட்டேன், நீ இப்ப எனக்கு பிள்ளை, நான் உனக்கு அப்ப. இந்த முகவரி உனக்கு முதல்ல இல்ல, நான் உனக்கு கொடுக்க முடியாம இருந்தேன், ஆனா நான் இப்போ உனக்கு கொடுக்கிறேன். நீ சுதந்திரவாளியா இருக்கிற, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி இருக்காத. அப்படிதான் அந்த வசனத்தை சொல்லுங்க இல்லையா? இப்போ இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமை. அடுத்த வசனம் போடுங்க. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளோ நாம் எல்லாருக்கும் யாரது? சாராள். அடுத்த வசனம் போடுங்க. அது எப்படி? பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்ப வேதனை படாதவளே களிப்பா எழும்பி ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவளை பார்க்கலாம் அநேக ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதி இருக்கிறது. அடுத்து போடு. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்துக்கு பிள்ளைகளாய் பிறந்திருக்கிறோம். ஈசாக்கு எப்படி பிறந்தான்? யாருக்கு கொடுத்த வாக்கு தத்தம்? ஆபிரகாமுக்கு. இப்ப நீங்களும் நானும் வாழ்க்கையில பிழைக்கும்படி, இப்ப பிறக்கிறத விட்டுருங்க, பிறக்கிறதா பிழைக்கணும்னா, வெற்றி அடையணும்னா நீங்க என்ன வேணும்? உங்களுக்கு எதை பிடிக்கணும்? நீ ஒழுங்கா நடை. நீ இப்படி ஸ்ட்ரைட்டா நடந்து ரைட் திரும்பி லெஃப்ட் போய் அப்படி வந்து இப்படி நில்லுன்னு சொல்றது இல்ல. தைரியமா வா, என்கிட்ட வா, என்கிட்ட வரது கொண்டு நான் தகுதி தாரேன். என் கிருபாசனத்துல அண்டையில நீ வரலாம், நேர வா, பீடத்துல வா, மேல வந்து நாற்காலி இருக்குல்ல, நாற்காலி இருக்கவா, அது எப்படிங்க? அவர் சிங்காசனம் உன்னுடைய சிங்காசனம். அவர் நியமித்த இடத்துல உன்னை வாசம் பண்ணும்படி அவர் உன்னை நியமிக்க வேண்டிதான் இந்த சிங்காசனத்தை உருவாக்கி இருக்கிறார். இந்த பூமிய தேவன் கொடுத்திருக்கிற சிங்காசனம், இந்த பூமியில தேவன் கொடுத்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீ நானும் சுதந்திரிக்க முடியும்னா நீங்க பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க செய்யற கிரியைகளினால் நீங்க ரட்சிக்கப்படுவதில்லை. அப்படின்னா உலகத்தில் இருக்கிற பாவி, கள்ள, கொள்ளைக்கார எல்லாம் ஏன் ஆசீர்வாதமா இருக்கான்? ஏன் ஆசீர்வாதமா இருக்கான்? ஏல அவனுக்கே தைரியம் வருதுன்னா உனக்கு எனக்கு எப்படி தைரியம் வரணும்? கிரியையினால் நம்ம ரட்சிக்கப்படுவதில்லை, அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தை கொண்டு அவர் எனக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார், அது வரைக்கும் அவர் என்னை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஈசாக்கை ஆபிரகாம் பெற்றுக்கொள்ளும் போது அவர் சொன்ன வாக்கு சத்தத்தின்படி தான் பெற்றுக்கொண்டான். அததான் ஈசாக்கின் சந்ததி நம்மள சொல்லியிருக்கு. நீங்கள் நான் யாரு? ஹலோ, பறக்கவே முடியாத இடத்துல இருந்த, உன்னை தூக்கிட்டு வரவே முடியாத இடத்துல இருந்த, ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு
தலைக்கல். நீங்க எல்லாருமே ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் இப்ப மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிட்டு, அந்த கல் நீ கிடையாது, அது கிறிஸ்துவே. ஹalleluya, praise the Lord, hallelujah. எத்தனை பேர் இது புரியுதுங்க? புரியலன்னு கேளுங்க, நான் இன்னும் அடுத்த ரவுண்டு போறேன். போனாலும் தப்பு இல்லைங்க. ஏன்னா நீ எடுக்க எடுக்க சத்தியத்தை உள்ள வாங்க வாங்க ஈசாக்கின் பரம்பரையாய், ஆபிரகாமின் சந்ததியாய், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பலன்களை, ஆசீர்வாதங்களை குவிச்சு கொட்டுறீங்க. ஹலோ, ஒருவனும் நல்லவனாய் இருந்ததினால் நல்லா இல்லை, நான் நல்லா இருப்பேன் என்றதை ஏதோ ஒரு வகையில நம்பியிருக்கான் பாத்தியா? அதனாலதான் உலகத்தான் கூட நல்லா இருக்கிறான். கேட்டுக்கோ, நீயும் நானும் அவர் எனக்காய் யாவத்தையும் செய்து முடித்திருக்கிறார், ஆகையினால் நான் ஜெயிப்பது உறுதி. அவர் எனக்காய் எல்லாத்தையும் செஞ்சு விட்டாரு. ஆபிரகாமுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள தகுதியாயிருக்கிறேன். I am the Isaac generation. Hallelujah, hallelujah. எத்தனை பேர் புரிஞ்சுதுப்பா? இந்த ஃபாலோ பண்ணேன்னா உனக்கு பயம் இருக்காது, குற்ற உணர்வு வராது. என் தப்புனாலதான் வான் தப்பெல்லாம் அவர் மன்னிச்சிட்டாரு. ஆனா நீ விசுவாசிக்கிறேன்னா உன் தப்பே உன்னை விட்டு போயிடும், உன் குறைவே, உன் பாவம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஏன்னா அதை விட அதிகமா உன்னை கர்த்தர் போஷித்து 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 உன் தலைய உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹalleluya, ஹalleluya. 2 வசனத்தை படிச்சு முடிச்சிடலாம். சகோதரரே, நீங்கள் ஈசாக்கு பிறவாகுது ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. இந்த சத்தியத்தை பிரசங்கிக்கிற எவனையும் இந்த சமுதாயம், இந்த 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 கிறிஸ்தவம் விடாது. ஹலோ, பவுல் சொல்றாங்க, நான் இதை ஆரம்பத்தில் வாட்டி என் வாழ்க்கையில நான் பிரசங்கிச்ச பிரசங்கமே விமர்சனத்துக்குள்ளாயிட்டுங்க. அடுத்த ஸ்டேஜே கொடுக்கலங்க. கர்த்தர் நல்லவர், உங்க பாவங்களை மன்னிக்கிறாருன்னு சொன்னேன். அதுதான் முதல் பிரசங்கமே. எனக்கு என்னால் மறக்கவே செய்யாது. யூ ஆர் கேன்சல்ட். நேர கேன்சல்னா கோக்கில பிடிச்சிருவேன். என்னன்னு சொல்லு, கேட்டுருவோம் நம்ம. ஆனா பாருங்களேன், இந்த உலகம் பாருங்களேன், அவனே அப்படிதாங்க. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை. ஏன்னா ஈசாக்க இஸ்மவேல் அப்பவே பிரச்சனை பண்ணிட்டு தான் இருந்தான். எப்படிங்க? இஸ்மவேல ஈசாக்கு குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருந்தான். அந்த சன்னதியே அடுத்து என்னது, பிரச்சனைக்குரிய சன்னதியா மாறிச்சது. இப்ப வரைக்கும் இதை பிரசங்கிக்கிறவனுக்கு இப்படிதான் இருக்கும். விமர்சிப்பாங்க, இவன் எவாடா, இவன் எங்கிருந்து வந்தான்டா, இவனுக்கு பயலுக்கு இவ்வளவு ஞானமா, எனக்கு இல்லாததா, நான் 40 வருஷம் ஊழியம் பண்றேன். நீ 40 பண்ணு, 4000 வருஷம் பண்ணு, அதல்ல. அவர் நாமத்தை உயர்த்தும்படி இந்த இந்த சத்தியத்தை, கிறிஸ்துவின் உபதேசத்தை நீ பிரசங்கிக்கிறேன்னா அதன் நிமித்த உனக்கு கண்டிப்பா கண்டிப்பா விமர்சனம் வரும். அடிமையானவளின் மகன் சுயாதீனமானுடைய குமாரனுடைய சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவர்களுக்கே பிள்ளைகளாயிருங்க. கர்த்தர் நல்லவர்னு சொல்றட்ட இடத்துல இரு. ஆண்டவர் உனக்கு நீ நல்ல அப்படியெல்லாம் இருந்தாதான் ஆண்டவர் தருவாரு. வா வா, நீ சேனக்கிழங்கு கொடுத்தியா சர்ச்சுக்கு? அதுதான் உனக்கு சேனக்கிழங்கே இல்லை. எல்லாம் பசிச்சது இருந்து சேனக்கிழங்க கிண்டி சாப்பிட்டேன், அது ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன செய், தேவனை கனப்படுது. அந்த சேனக்கிழங்க சமைச்சு 4 பேர் கொடு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா கொடு, இல்லைன்னா கொடுக்காத. காணிக்கை கூட நான் அப்படிதான் சொல்லுவேன், கர்த்தர் சொன்னா கொடு, சத்தியத்தின்படி கொடு, அப்பதான் விளைச்சலை காண்பேன். நியாய பிரமாணம் சொல்லும், பிரமாணம் அப்படித்தானே சொல்லுது. அதை கொடுக்கலன்னா சாபம் தானே. இப்போ உன கையில இருந்தது பாரு, நீ கொடுக்கல, கர்த்தர் சொன்னா கொடு.
நானே கொடுத்து நிறைய ஏமாந்துருக்கிறேன். கர்த்தர் சொன்னா கொடு, ஆனா உனா மனசுக்கு எப்படி இருக்கும்? நான் ஏழைக்கு கொடுத்தேன், அங்க பார்த்தா அவன் அங்கெல்லாம் நான் இருப்பேன். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா மனசை வெட்டிச்சிடும் உனக்கு. புரியுதா? ஆவியின்படி பிறந்த நீ ஆவியின்படி தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து என்ன செய், எதுனாலும் செய். கர்த்தர் உனக்கு செவி கொடுக்க வைப்பாரா? ஆண்டவர் பேசுவாரா? பேசலனாலும் காத்துரு, கர்த்தர் சொல்லுவரையும் காத்துரு. ஆனா விதைக்காம நீ அறுக்க முடியாது, அது உண்மைதான். ஆனா நீ விதைக்கணும்னா நல்ல நிலத்தை கிடைக்கலன்னா சும்மா விதைச்சிடாத. விதை இருக்குதுன்னு சொல்லி பாறாங்கல்ல கொண்டு விதைச்சிடாத, தேவையில்லாத முளைக்காத இடத்துல விதைக்காத, அறுவடை ஒரு இடத்துல நல்ல நிலத்துல விதை. அது 1 30 60 100 கனிச்சாரும். எந்த இடத்துல சரியான சத்தியம் பேசப்படுதோ, எந்த இடத்துல தேவ நாமம் மகிமைப்படுதோ, அங்க விதை. ஹல்லேலூயா. வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கலாத்திய சபையை போல இல்லாமல் கர்த்தருடைய சபையாய் இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அவர் எழுந்திருக்கலாம்.